ஆர்பிஐனுடைய இந்த அறிவிப்பு இது வந்து எனக்கு தெரியுது ஒரு தனி மனிதனுடைய உரிமையிலே தலையிடுற மாதிரி இருக்குது. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Experience the thrill. Watch sharks glide overhead at India's first tunnel aquarium, VGP Marine Kingdom. Book your tickets now. GT Holidays, South India's #1 travel brand. ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கும்போது தாங்க போய் நகையை வச்சு அடமானோமா. பிரச்சனை இருக்கும்போது உனக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ, இஎம்ஐ கட்டணும். நகை கடன் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மாதம் மாதம் கொஞ்சம் காசு கட்டணும். முன்னெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து மாதம் மாதம்லாம் காசு கட்ட வேண்டியதில்லை. நம்ம எப்போ வசதி இதோ அப்போ கட்டிக்கலாம், இல்லை ஒரு வருஷம் கழிச்சு கட்டிக்கலாம். இப்போ மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டணும். அதுவும் அந்த மாதம் மாதம் இஎம்ஐ மாதிரி. இப்போ வீடெல்லாம் வாங்கும்போது நம்ம இஎம்ஐ கட்டணும் இல்லையா, அந்த மாதிரி கட்டணும். அதுவும் அந்த இஎம்ஐயில் கட்டுறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்குதா அப்படின்றத அவங்க செக் பண்ணணும். இப்போ இதெல்லாம் என்ன நடக்கும்னு சொன்னால் நகையை வந்து அடமானம் வைக்காம விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. பொதுமக்களை காப்பாற்றுறேன்னு சொல்ற ஆர்பிஐ அரசாங்கத்தை காப்பாற்றிருக்கலாம். அவங்கள காப்பாற்றிருந்தாங்கன்னா ஆர்பிஐ பல பில்லியன் டாலர் மிச்சமாயிருக்கும். பொதுமக்களை, அதுவும் குறிப்பாக வந்து நடுத்தர மக்களை வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணுறது வந்து அவங்களுக்கு எதிராகவே திரும்பும். இப்போ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் அதிகமாக இருந்ததுன்னா சேட்டு கடை அந்த மாதிரி போவாங்க. அது வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டர். ஸோ அப்படி இதனால என்ன நடக்கும்னா ஆர்கனைஸ்டு செக்டரில் லோன் வாங்குறவங்க எல்லாரும் அன்ஆர்கனைஸ்டு செக்டருக்கு போவாங்க. ஆர்கனைஸ்டு செக்டரில் போகும்போது உங்களுக்கு சேஃப்டி இருக்கும். ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிறவங்களுக்கு சேஃப்டி கொஞ்சம் குறைவு. ஒரு சேட்டு கடைக்கு போகிறீங்க, நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் அந்த சேட்டை வந்து அந்த வீட்டை காலி பண்ணின்னு போயிட்டாருன்னு வச்சுங்க, நீங்கள் யார்கிட்ட இப்போ அந்த நகையை திருப்பி கேட்பீங்க. ஆனால் வங்கியில் அந்த மாதிரிலாம் நடக்காது. வணக்கம். ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. இப்போ எதாவது ஒன்றுனா அவங்க வந்து உடனடியாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த ரெண்டு தரப்பினருமே வந்து கடன் வாங்கணும் அப்படின்னாக்கா நகை கடன் வந்து ரொம்ப எளிதான ஒரு விஷயமா இருந்தது. அதனுடைய வாங்கக்கூடிய அந்த முறையாக இருக்கட்டும், இல்லை பணமும் வந்து பெறக்கூடியது ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டு இத்தனை நாளாக எல்லாருமே நகைக்கடனை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கெல்லாம் வந்து கொஞ்சம் முட்டுக்கட்டை போடுற மாதிரி ரிசர்வ் பேங்க்குடைய விதிகள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? ரிசர்வ் பேங்க்கை அவங்க என்ன காரணம்னு சொல்லலை. பொதுவாக வந்து அரசாங்கத்தில் சொல்லும்போது காரணம் சொல்ல மாட்டாங்க. இதான் ரூலு, புது ரூலுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய கணிப்பு என்னென்னா, தங்கத்தோட விலை வந்து ரொம்ப அபரிதமாக ஏறி போச்சு. ஒரு 40,000 ரூபாய் இருந்த தங்கம் இன்றைக்கி வந்து 70,000 ரூபாய் ஆகிப்போச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு 40,000 ரூபாய் தங்கம் இருந்தப்போ அவங்க ஒரு 30,000 35,000 கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ அதே வேல்யூ 70,000 வந்துறப்போ 60,000 65,000 கடன் வாங்குவாங்க. இதனால் வந்து கடன் சுமை வந்து பொதுமக்களுக்கு அதிகரிக்கும். இவ்வளோ அதீதமாக ஏறிட்டதுனால எப்போ வேணாலும் திடீர்னு தங்கம் விலை இறங்கலாம். அப்படி இறங்கிச்சுன்னா அவங்கள நம்பி கடன் கொடுக்குறவங்களுக்கும் பிரச்சனை வரும். அப்படின்றதுனாலே என்னன்னு தெரில, அவங்க சில முக்கியமான மாறுதல்கள் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு நகை கடன் வைக்கிறீங்க, ஒரு வருஷம் அப்படின்னு கடன் வைக்கிறீங்கனாக்கா, அந்த ஒரு வருஷம் கழித்து அந்த பணத்தை கட்டி உங்களால் அந்த நகையை மீட்க முடியலன்னா அதுக்கு உண்டான வட்டியை மட்டும் கட்டிட்டு நீங்கள் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு அந்த லோனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ரினியூவல் பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அசல் வட்டி மொத்தத்தையும் கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு அந்த நகையை மீட்டு ஒரு நாள் கழிச்சு திரும்ப அந்த நகையை வச்சு நீங்கள் வந்து திரும்ப கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது லாஜிக்கே வந்து கொஞ்சம் உதைக்குது. ஸோ எதனாலன்னா, ஒருத்தர் வந்து கையில் வசதி இல்லை, ஏதோ பணம் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து போய் தங்கத்தை வச்சு அடகு வச்சு வாங்குவாங்க. இந்த ஒரு நாள் ரொட்டேஷனுக்கு அவங்க எங்கேருந்து காசு கிடைக்கும்? இப்போ இதுக்காக ஒரு தனியார்கிட்ட போய் அவங்க கடன் வாங்குறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க அனாவசியமாக வட்டி கட்டணும் இல்லைங்களா? பணம் இருக்கிறவன் பணத்தை கட்டி மீட்டுட போகிறான், பணம் இல்லாதவன் வந்து மீட்க முடியாது. ஆனால் இன்றைக்கி மீட்டுட்டு நாளைக்கு வைக்கலான்னும் போது அவன் என்ன பண்ணுவான், தனியார்கிட்ட போய் சார் ஒரு நாளைக்கு ரொட்டேஷனுக்கு எனக்கு எதாவது காசு கொடுங்க அப்படின்னா அவன் அதுக்கு தனியாக வட்டி கட்ட வேண்டி வரும். ஸோ இங்கே பிரச்சனை வந்து தீர போகிறதில்ல, பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது. அதே போல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நகை கடன் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மாதம் மாதம் கொஞ்சம் காசு கட்டணும். முன்னெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து மாதம் மாதம்லாம் காசு கட்ட வேண்டியதில்லை. நம்ம எப்போ வசதி இதோ அப்போ கட்டிக்கலாம், இல்லை ஒரு வருஷம் கழிச்சு கட்டிக்கலாம். இப்போ மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டணும். அதுவும் அந்த மாதம் மாதம் இஎம்ஐ மாதிரி. இப்போ வீடெல்லாம் வாங்கும்போது நம்ம இஎம்ஐ கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டணும். அதுவும் அந்த இஎம்ஐயில் கட்டுறதுக்கு உங்களுக்கு வசதி இருக்குதா அப்படின்றத அவங்க செக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். ஏன்னா இப்போ திடீர்னு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு வீட்டில் வந்து தாயாருக்கோ யாருக்கோ உடம்பு சரியில்லை, திடீர்னு மருத்துவ செலவு ஒரு 5 லட்சம் தேவைப்படுது. இப்போ நம்ம ஊரில் வந்து ஏதோ ஒரு நிலம் இருக்குது, அதை விற்றுட்டு அந்த மருத்துவம் பார்க்கலாம். ஆனால் அதை விற்கிறதுக்கு நமக்கு ஒரு 6 மாதம் ஆகும், உடனடியாக விற்க முடியாது. ஆனால் மருத்துவம் நம்ம இன்றைக்கே பார்த்தாகணும். அப்போ நம்ம கையில் இருக்கிற நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு
அந்த பணத்தை வாங்கி மருத்துவத்தை பார்த்துட்டு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த மனையை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும், விற்றுட்டு வந்தாக்கா அது பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல போய் இல்லை உங்களுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு வசதிக்குதா, நீங்கள் 5 லட்சம் கடன் கேட்குறீங்க, மாதம் 25,000 இஎம்ஐ கட்டணும், மாதம் 25,000 இஎம்ஐ கட்டுறதுக்கு உனக்கு வசதி தானே, எனக்கு சம்பளமே 20,000 தான், அப்போ எங்கேருந்து 25,000 வரும்? ஸோ இப்போ இதனாலலாம் என்ன நடக்கும்னு சொன்னால், ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு நாள் ரொட்டேஷனுக்கு அவங்க வேறு ஒரு இடத்துல கடன் வாங்க வேண்டி வரும், அது ஒரு தனி பிஸ்னஸாக டெவலப் ஆகிடும். அல்லது இவங்க வந்து ஒரு நகையை வந்து அடமானம் வைக்காமல் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டுருவாங்க. நான் பொதுவாக ஒரு கதை சொல்லுவேன், அது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னு தெரில எனக்கு, நான் இருந்தாலும் பரவாயில்ல ரிப்பீட் பண்ணுறேன் அந்த கதையை. இது வந்து இந்தியாவில் நடந்த கதை. வியட்நாம்னு ஒரு நாடு இருக்குது, அங்கே இதே போல் ஒரு தடவை என்ன நடந்தது, ஒரு ஊரில் வந்து ஏகப்பட்ட எலி தொல்லை இருந்ததான். என்னடா இது எலி வந்து ரொம்ப தொல்லையாக இருக்குது, நம்ம ஒன்று பண்ணுவோம், எலியை சாவச்சு எடுத்துன்னு வந்து குத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காசுக்கு ஆசைப்பட்டு எல்லோரும் கொண்டுடுவாங்க, அப்போ எலி தொல்லை இல்லாமல் இருக்கும் நம்ம ஊர் அப்படின்னு நினச்சாங்களாம். அப்புறம் இன்னொரு அரசாங்கம் அதை சொல்லிக்கிறாரு, சரிங்க எலியை சாவச்சு அந்த எலியை எடுத்துன்னு வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாருன்னா அந்த எலியோட பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவன் எலியை வந்து கொண்டுட்டான்னு நமக்கு ஒரு சாட்சி வேணும், அவ்வளோதானே, எதுக்கு அவன் போய் சத்த எலியெல்லாம் கொண்டு வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் எலியை வந்து சாவடிச்சிருங்க, நீங்கள் எலியை சாவடிச்சிங்கன்றது எங்களுக்கு ப்ரூஃப் வேணும், அதுக்காக அதோட வால், அந்த வாலை கட் பண்ணி அந்த வாலை எடுத்துன்னு வந்து எங்ககிட்ட கொடுங்க, ஒரு வாலை எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஸோ இதே போல் தான் வந்து நிறைய பேர் வந்து எலியெல்லாம் சாவடிச்சு வாலை எடுத்துன்னு வந்து கொடுத்து இது பண்ணாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு அரசாங்க அதிகாரிகள்லாம் ரோட்டில் நடந்து போனால் அந்த கால்வாயிலெல்லாம் ஏகப்பட்ட எலி ஓடுதான். என்னென்னா எலியை சாவடிச்சுட்டு வாழை எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு ஒரு காசு தான் கிடைக்கும், எலியை பிடிச்சி உயிரோடு விட்டுட்டு வாழை மட்டும் கட் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க, காசு கிடைக்கும். அப்புறம் அந்த எலி இன்னும் இனப்பெருக்கம் பண்ணி இன்னும் நிறைய எலி கிடைச்சதுன்னா நிறைய கிடைக்கும். இது ரெண்டுமே உண்மையில் நடந்த நிகழ்ச்சி தான். இந்த கதை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அரசாங்க அதிகாரிகள் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட சில விஷயங்களை செய்யலாம், ஆனால் நல்ல எண்ணத்தோடு செய்கின்ற எல்லா விஷயமும் நல்லபடியாக இருக்கும், நல்லபடியாக முடியணுன்ற அவசியம் கிடையாது. பல நேரங்களில் வந்து அது வந்து ஆப்போசிட்டாகவும் போகும். ஸோ அதே போல் தான் இந்த ஆர்பிஐனுடைய இந்த அறிவிப்பு அவங்க நல்லதை மனசில் வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அந்த பாம்பு கதை எலி கதை தான் ஞாபகம் வருது. அதனால் வந்து அதாவது ஒரு பொதுவாக வந்து ஒரு நடுத்தர மக்கள் ஏற்கனவே வந்து கடந்த 10 வருஷமாகவே வந்து நடுத்தர மக்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. லெஃப்ட் ரைட் சென்டர் எங்கே போனீங்கனாலும் எல்லா இடத்துலையும் டேக்ஸ் ஏற்றி விட்டாங்க. குழந்தைக்கு அழுகிற குழந்தைக்கு ஒரு பாப்கார்ன் வாங்கி கொடுக்கலன்னா அது 28% ஜிஎஸ்டி. நடுத்தர மக்களுடைய ஃபைனான்ஷியல் வெல்த் ரொம்ப மோசமாக இருக்குது, ஒரு க்ரோத் வந்து பெருசாக இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு எதிர்பாராத செலவினங்களுக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு மருத்துவம் ஏதோ ஒரு உதவி. ஸோ ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கும்போது தாங்க போய் நகையை வச்சு அடமானம் வாங்குவான். பிரச்சனை இருக்கும்போது உனக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ, உனக்கு இது இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொன்னால் அது ஏன்னா அதாவது இது வந்து ஒரு எனக்கு தெரியுது ஒரு தனி மனிதனுடைய உரிமையிலே தலையிடுற மாதிரி இருக்குது. என்னுடைய தங்கம் உங்ககிட்ட இருக்குது, தங்கத்தோட பொருள் கொடுத்தாச்சு, 100 ரூபா இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு வேறு ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரலாம், நான் நிலத்தை விற்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு எப்படி செய்யலாம்? அதே போல் சில தனியார் நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தங்க நகையில் வந்து மதிப்பில் வந்து கிட்டத்தட்ட 85-90% கூட லோன் கொடுப்பாங்க. அது வந்து லோன் டு வேல்யூ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ வந்து ஒரு தங்கத்தோட மதிப்பு 100 ரூபானா 75 ரூபாய்க்கு மேலே கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஜோக்காக சொல்லுவேன், ஒரு கடந்த 10 வருஷத்தில் ஒரு தங்கம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன நடந்ததுன்னா, ஒரு 2016-17 என்ன பண்ணாங்க, பிஜேபி அரசாங்கத்தில் தங்கம் வந்து நம்ம இறக்குமதி தான் பண்ணுறோம், அந்த இறக்குமதி பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய அந்நிய செலவாகுது, அதனால் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்போம் பொதுமக்களுக்கு, நீங்கள் வந்து தங்கம் வாங்காதீங்க, தங்கம் வாங்கினா வெளிநாட்டு செலவணிலாம் நமக்கு பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு பதில் நாங்கள் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்டு கொடுக்குறோம்.
இல்லைங்களா? இப்போது இன்றைக்கி ஒரு கிராம் 4000 ரூபான்னு வச்சுங்களேன். நீங்கள் 4000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் பாண்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அது தங்கம் வாங்கினீங்கனாலும் எப்போ விற்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு காசு இல்லையா? அதே போல் இந்த சாவரின் கோல்டு பாண்டும் நீங்கள் எப்போ விற்கிறீங்களோ நீங்கள் அந்த மார்க்கெட் ரேட்டில் உங்களுக்கு வந்துடும். 8 வருஷம் கழிச்சு அவங்களே அரசாங்கமே வாங்கிப்பாங்க. அன்றைக்கி என்ன ரேட் இருக்குதோ அதை கொடுத்துருவாங்க. ஆக மொத்தம் நீங்கள் கோல்டு வாங்குறீங்க. பட் கோல்டு ஃபிசிக்கலாக வாங்காமல் ஒரு பேப்பர் கோல்டுன்னு சொல்லலாம், அது வாங்கலாம். சரி, அப்புறம் வந்து சரிங்க, அப்போது இப்போது என்னதான் இருந்தாலும் என்னோடய மனைவி ஒரு தடவை கேட்டாங்க, கொஞ்சம் நகை வாங்கி கொடுங்கன்னாங்க. இப்போ எதுக்குமா நகை? அவனுக்கு சாவரின் கோல்டு பாண்டு வாங்கி தானே. சாவரின் கோல்டு பாண்டு கழுத்தில் மாட்டின்னு கலந்துக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, என்ன இருந்தாலும் ஒரு ஃபிசிக்கல் கோல்டு நம்ம அதை பார்க்கலாம். அப்போ நான் எதுக்கு பேப்பர் கோல்டு வாங்கணும் அப்படின்னு கேட்பாங்களா இருந்துக்கு. அது ஒரு இன்சென்டிவ் மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரு நீங்கள் பேப்பர் கோல்டு வாங்கினீங்கனால், சாவரின் கோல்டு பாண்டு வாங்கினீங்கனால் உங்களுக்கு வருஷத்துக்கு 2.5% வட்டியும் கொடுக்குறோம். வருஷத்துக்கு 2.5%னாக்கா 8 வருஷத்துக்கு ஒரு 20%. உங்களுக்கு 20% வட்டியும் கிடைக்குது, ப்ளஸ் அன்றைக்கி என்ன கோல்டு விலை இருக்குதோ அந்த விலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. இவங்களுடைய கெட்ட நேரம் என்ன போச்சு, கோல்டோட விலை வந்து பல மடங்கு ஏறி போச்சு. 2700 ரூபாய் 2800 ரூபாய் ஒரு கிராம் இருந்தது, இன்றைக்கி 8000 ரூபாய் 8500 ரூபாய் போச்சு. இப்போ இதனால் என்ன ஆச்சு, மத்திய அரசாங்கம் அவ்வளோ பணத்தையும் அதை முதலீடு பண்ணவங்களுக்கு வட்டியை முதலமாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது. 2700 ரூபாய் 2500 ரூபாய் அந்த கிராம் இன்றைக்கி ஒரு 8000 ரூபாய். நான் சொல்கிறது 24 கேரட் கோல்டு. வட்டியும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது கொடுத்து ப்ளஸ் அதுக்கு 2.5% வட்டி, வருஷத்துக்கு 2.5% மணி, அது 20% வட்டியும் கொடுத்து அசலும் பல மடங்கு ஏறி மத்திய அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட நஷ்டமாகி போச்சு. ஸோ அந்த நஷ்டம் தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த ஸ்கீமே வந்து இப்போ நிறுத்திட்டாங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, பொதுமக்களை காப்பாற்றுறேன்னு சொல்கிற ஆர்பிஐ அரசாங்கத்தை காப்பாற்றிருக்கலாம். இவ்வளவு கோல்டை விற்றவங்க எந்தவித ஒரு என்ன சொல்கிறது, இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்ன பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு நான் அந்த மாதிரி பாண்டு கொடுக்குறேன்னா, எனக்கு 10 கிலோ கோல்டு பாண்டு வாங்குறாங்கன்னா அந்த 10 கிலோ கோல்டை நான் இந்த பக்கம் வாங்கி வச்சுட்டு இருந்தால் ஏறினாலும் இறங்கினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நாளைக்கு ஏறிச்சுன்னா நான் உங்களுக்கு அதிகமாக காசு கொடுன்னு நீங்கள் அதிகமாக. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. இது ஒரு வேளை ஏறிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு உண்டான எந்த வித ஏற்பாடுகளும் இல்லாமல் அப்படியே டைரெக்டாக விற்றுருக்குறாங்க. பொதுவாக சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் முதல்ல வாங்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதை விற்க முடியும். கரெக்டுங்களா? ஒரு வீடு வாங்கணும், அப்போ தான் கொஞ்ச நாள் கழிச்சு விற்கலாம். ஒரு தங்கம் வாங்கலாம், விற்கலாம். ஆனால் வாங்காமே விற்க முடியுமா உங்களால்? அது முடியாது இல்லையா? முடியாது. ஆனால் பங்குச்சந்தையில் மட்டும் அது முடியும். இப்போ ஏதோ ஒரு இந்த ஷேர் இருக்குது, அந்த ஷேர் உங்ககிட்ட கிடையாது, ஆனால் அந்த ஷேர் விலை இறங்கும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் நேரடியாக போய் விற்றலாம். புரியுதுங்களா? அதுக்கு பேர் வந்து ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விற்றலாம், அது இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு அந்த லாபம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் பண்ணது ஆக்சுவலாக ஷார்ட் செல்லிங். அவங்கக்கிட்ட கோல்டு கிடையாது, ஆனால் கோல்டை மொத்தத்தையும் விற்றுட்டாங்க. கோல்டை விற்றதோடு இல்லாமல் 2.5% வட்டியும் கொடுத்தாங்க. ஆனால் இந்த கோல்டு வந்து கடந்த சில ஆண்டுகளில் ரொம்ப அதிகமாகிடவே மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நஷ்டமாச்சு. நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தப்பு பண்ணால் டேக்ஸ் பேயர் தான் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க கையில் இருந்து எடுத்து கொடுக்க போகிறாங்க, டேக்ஸ் பேயர் தான் மணி தான் போயிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து நடந்தது. ஸோ எதனால் சொல்ல வரேன்னா, இந்த தங்கத்தை பற்றி பேசும்போது இதெல்லாம் ஞாபகம் வந்தது. ஸோ அரசாங்கம் பண்ணுற தப்பை அவங்கள காப்பாற்றிருந்தாங்கன்னா ஆர்பிஐ பல $1 பில்லியன் மிச்சமாக இருக்கும். இப்போது பொதுமக்களை, அதுவும் குறிப்பாக வந்து நடுத்தர மக்களை வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணுறது வந்து அவங்களுக்கு எதிராகவே திரும்பும். ஏன்னா எனக்கு ஒரு ஆபத்து இருக்கும்போது நான் நகையை வந்து அடமானம் வச்சு மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தா முடியாதுன்றாங்க. நான் விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நான் விற்றதுக்கப்புறம் திடீர்னு ஏறி போச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ இந்த அரசாங்கத்துடைய கொள்கையால் தானே எனக்கு நஷ்டமாச்சு அப்படிங்கிற கோவம் அவங்க பேரில் வரும். அதனால் இது செஞ்சது வந்து ஏன்னா ஒரு மனிதருக்கும் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட உரிமை இருக்குது. அந்த உரிமையை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. சரி, ஏதோ ஒரு நீங்கள் வந்து ஒரு எந்த வித காரணமும் இல்லாமல் லோன் வாங்குறீங்கன்னா ஓகே, அதுக்கு வேணால் உங்களை கேள்வி கேட்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மருத்துவத்துக்கோ இல்லை தொழிலில் நசிவடைஞ்சிட்டாங்க,
அது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பொதுவாக தங்கத்தினுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு லோன் கிடச்சிரும். இதே உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை கொண்டு போய் அடமானம் வைக்கணும்னா அது வந்து இது வீடு உங்கள் பேரில் தான் இருக்குதா, அது வந்து ஈசி கொண்டு வாங்க, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, வில்லங்கம் கொண்டு வாங்க, 30 வருஷத்துக்கு வில்லங்கம் கொண்டு வாங்க, அதை நீங்கள் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அந்த வில்லங்கம் அப்ளை பண்ணணும். அந்த அந்த மாதிரி வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து உடனடியாக வேணும்னாக்கா இந்த தங்கம் தான் எப்பவுமே ஹைலி லிக்விட். இது அதில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது சொல்கிறது, இதுக்கு வந்து ஆர்பிஐலாம் வந்து எந்தவித ஒரு காரணமும் சொல்லலை. இந்த காரணத்தினால தான் இதை கொண்டு வரோம் அப்படிங்கிறத சொல்லலை. வங்கிகளுக்கு எந்தவித இப்போ காலகாலமாக வந்து தங்கத்து மேலே கடன் கொடுத்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஏதோ முறைகேடுகள் நடப்பதா சொல்லி ஏதோ சொல்லிருக்காங்க, இன்னும் விதிமுறைகளை கூட்ட போகிறதா அப்படின்னு நடந்துட போகுதுன்னு கேட்குறேன். இல்லை, முறைகேடுகள் செக்டார் பீப்புள்ஸ் கிட்ட என்ன நடந்துட போகுது அப்படின்னு அப்படி எதுவும் எனக்கு எதுவும் முறைகேடுகள்லாம் நடந்த மாதிரி தெரில. நீரவ் மோடி பண்ணாத முறைகேடு, விஜய் மல்லையா பண்ணாத முறைகேடுகள், இது இல்லாமல் வந்து தங்கத்தில் பண்ணுவாங்க. தங்கம் இருக்குது, அந்த தங்கத்தை நம்ம கொடுக்குறோம். அந்த தங்கத்தை அவங்க மதிப்பிட்டு இந்த தங்கத்தோட மதிப்பு 100 ரூபா, அதனால் உங்களுக்கு 75 ரூபா நாங்கள் கடன் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன முறைகேடு நடக்க முடியும்? அதில் எதுவும் முறைகேடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ இன்னுமே இந்த மாதிரியான விதிகள் கொண்டு வரும் பொழுது மக்கள் வந்து வங்கிகளுக்கு நகையை அடமானம் வைக்கிறது வராமல் போயிட்டாங்கன்னா அது ஒரு வகையில் பாதிக்காதா வங்கிகளை? ஏதோ ஒரு வகையில் வந்து பணப்புழக்கத்தையோ இல்லை அங்கே ஒரு விஷயம் எனக்கு அவ்வளோ தெளிவாக தெரில. இந்த கட்டுப்பாடுகள் வந்து வங்கிகளுக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், மற்ற நிதி நிறுவனங்களுக்கும் இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும்னு நினைக்கிறேன். அதனால் வங்கிகளுக்கு போகாமல் மற்ற நிதி நிறுவனங்களுக்கு போவாங்க அப்படின்ற லாஜிக்கு இங்கே கொஞ்சம் உதைக்குது. ஏன்னா இந்த சட்டத்திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருக்குமே தான் கொண்டு வருவாங்க. அதாவது மணப்புரம் ஃபைனான்ஸ் இது ஒரு என்ன சொல்கிறதுனா, இது வந்து ஆர்கனைஸ்டு செக்டர் வங்கித்துறை. அங்கே வந்து உங்களுக்கு ஆடிட்டிங் இருக்கும். ஸோ ஒரு நகை இருக்குது, அந்த மதிப்பு 100 ரூபா, 75 ரூபா தான் கடன் கொடுக்கணுன்னா அவங்க 80 ரூபா கடன் கொடுக்க முடியாது. அவங்க ஆடிட்டிங் வரும்போது மாட்டிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சேட்டு கடை அந்த மாதிரி போங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்தவித ஒரு அது வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டர். அங்கே 100 ரூபா மதிப்புள்ள நகைக்கு 75 ரூபா கொடுத்தாங்களா 80 ரூபா கொடுத்தாங்களா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது அரசாங்கத்தோட இதிலே வராது. ஸோ அப்படி இதனால் என்ன நடக்குன்னா, ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரில் லோன் வாங்குறவங்க எல்லோரும் அன்ஆர்கனைஸ்டு செக்டருக்கு போவாங்க. ஆர்கனைஸ்டு செக்டரில் போகும்போது அவங்களுக்கு வந்து வட்டி குறைவாக இருக்கும், அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் போகும்போது அவங்களுக்கு வட்டி அதிகமாக இருக்கும். அதே போல் ஆர்கனைஸ்டு செக்டரில் போகும்போது உங்களுக்கு சேஃப்டி இருக்கும். ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கிறவங்களுக்கு சேஃப்டி கொஞ்சம் குறைவு. ஒரு சேட்டு கடைக்கு போகிறீங்க, நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் அந்த சேட்டை வந்து அந்த வீட்டை காலி பண்ணின்னு போயிட்டாருன்னு வச்சுங்க, நீங்கள் யார்கிட்ட இப்போ அந்த நகையை திருப்பி கேட்பீங்க. ஆனால் வங்கியில் அந்த மாதிரிலாம் நடக்காது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து எந்தவித பாசிட்டிவும் கிடையாது இவங்க கொடுத்துருக்கிறதுல. இதில் நெகட்டிவ் நம்ம பேச பேச நெகட்டிவ்ஸ் தான் அதிகமாக வருது. ஓகே, இது எந்த வகையிலையாவது வங்கிகளை பாதிக்குமா? சப்போஸ் மக்கள் வந்து அங்கே போகிறத குறைச்சிட்டாங்க, இந்த மாதிரி வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க, அடகு கடைகளை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வங்கிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படுத்துமான்னு கேட்குறேன். வங்கிகளுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்தினா, ஒரு வங்கிகள் ஒரு உதாரணத்தை சொல்ல பாருங்க. இப்போ நான் தான் வந்து வங்கியினுடைய முதன்மை அதிகாரின்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து லோன் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் தங்கத்துக்கு இன்சார்ஜ்னா தங்க நகை கடன் உங்களை கொடுக்கணும்னு ஒரு டார்கெட் வைப்போம். வீட்டு கடன் உங்களை கொடுக்கணும். ஏன்னா தானே பிஸ்னஸ் அவங்களுக்கு. நீங்கள் நிறைய கடன் கொடுக்கணும், அப்போ தான் நிறைய வட்டி வரும். அப்போது அந்த தங்க நகை கணக்குன்னு அவங்க டார்கெட் வச்சு கொடுக்கும்போது அந்த டார்கெட் மீட் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து வந்தவங்க இப்போ சேட்டு கடைக்கு போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து வியாபாரம் குறையும். அப்போ வியாபாரம் குறையும் போது உங்களுக்கு வரக்கூடிய வட்டியும் குறையும், உங்களுடைய வருமானம் குறையும். அந்த வகையில் கண்டிப்பாக வந்து வங்கிகளுக்கு கண்டிப்பாக இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். இப்போ ஆல்ரெடி வந்து நகையை வந்து அடகு வச்சுருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாமே இது கொஞ்சம் சிக்கல் இல்லையா? இப்போ வந்து உடனடியாக அதை மூட்டுறவங்க, அதாவது பணம் இருக்கிறவங்க வந்து பணம் கட்டி வந்து மூட்டுக்கலாம். சப்போஸ் இல்லாதவங்க வந்து அதிக வட்டிக்கு வாங்கி அதை மூட்டு திருப்பி வைக்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டுரும் இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்பவுமே வந்து ஒரு புதிய சட்டம் ஒன்று வருதுன்னு சொன்னால் அது வந்து ரிட்ராஸ்பெக்டிவாக வரக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே நகை வைக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ்மேன், என்னுடைய பிஸ்னஸுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த நகையை கொண்டு போய் 5 லட்சம் கடன் வாங்கியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு புதிய சட்டம் வந்த உடனே நான் என்ன பண்ணியிருப்பேன்,
ரூபாய்க்கு 1ஆம் தேதியும், ரூபாய்க்கு 3ஆம் தேதியும், ரூபாய்க்கு 5ஆம் தேதியும், ரூபாய்க்கு 7ஆம் தேதியும், ரூபாய்க்கு 9ஆம் தேதியும் நான் போய் கடன் வாங்கிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு. அப்போ என்னாகும், ஒரு வருஷம் கழிச்சு என்னால் மீட்க முடியலன்னு வச்சுங்களேன், 5 லட்சமாக நான் ஒரே நேரத்தில் எடுத்து கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு 1 லட்சம் மட்டும் ஏற்பாடு பண்ணேன்னு வச்சுங்களேன், 1ஆம் தேதி போய் அந்த 1 லட்சம் பணத்தை கட்டிட்டு அந்த நகையை மீட்டுட்டு இல்லைங்களா, 3ஆம் தேதி அந்த நகையை வச்சு அதில் வர பணத்தை வச்சு 3ஆம் தேதி நகை அப்படி என்னால் ஒரு பிளான் பண்ண முடியும். எதிர்காலத்தில் நம்ம இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ண முடியும். ஆனால் இது வரைக்கும் இப்படி ஒரு ரூல் இல்லை அப்படின்னும் போது நான் போன வருஷம் என்ன பண்ணியிருப்பேன், ஒட்டு மொத்தமாக நகையை வச்சு 5 லட்சம் மொத்தமாக கடன் வாங்கியிருப்பேன். இப்போ எனக்கு திடீர்னு அதை மீட்கணும் போது எனக்கு 5 லட்சமும் நான் இப்போ ஏற்பாடு பண்ணால் தான் அதை மீட்க முடியும். ஸோ அதனால் ஒரு புதிய மாறுதல்கள் வரும்போது இன்னையிலேருந்து இந்த சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏற்கனவே நகை வச்சவங்களுக்கும் இந்த சட்டம் அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக ஏற்கனவே நகை வச்சவங்கள பாதிக்கும் கண்டிப்பாக. நிச்சயமாக இப்போ இந்த ஒரு விஷயம்ன்றது வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பாக இது வந்து அரசாங்கம் வந்து பரிசீலிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லது, கண்டிப்பாக நல்லது. ஓகே சார், நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Experience the thrill. Watch sharks glide overhead at India's first tunnel aquarium, VGP Marine Kingdom. Book your tickets now. GT Holidays, South India's #1 travel brand.